بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அத்தியாயம் அல் ஹஜ். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 78. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். மனிதர்களே, உங்கள் இறைவனின் கோபத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் மறுமை நாளின் பூகம்பம் மாபெரும் திகிலை ஏற்படுத்தும் விஷயமாகும். அதனை நீங்கள் பார்க்கும் நாளில் நிலைமை எவ்வாறு இருக்குமெனில், பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் பாலருந்தும் தன் குழந்தைகளை மறந்து விடுவாள். ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பமும் வீழ்ந்துவிடும். மேலும் மக்கள் மயக்கமுற்றவர்களாய் உமக்கு தென்படுவார்கள். உண்மையில் அவர்கள் மயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆயினும் அல்லாஹுவின் வேதனை அந்த அளவுக்கு கடுமையாயிருக்கும். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. كُتِبَ عَلَيْهِ أَنَّهُ مَن تَوَلَّاهُ فَأَنَّهُ يُضِلُّهُ وَيَهْدِيهِ إِلَى عَذَابِ السَّعِيرِ. மனிதர்களில் சிலர் இவ்வாறு இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானமில்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கின்றார்கள். மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் அந்த ஷைத்தானுடைய விதியில் எழுதப்பட்டுள்ளது என்ன? அவனுடன் யாரேனும் நட்பு கொண்டால் அவர்களை அவன் திண்ணமாக வழிகெடுத்து விடுவான். நரக வேதனையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவான். يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا
وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج. மனிதர்களே, மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உங்களை மண்ணிலிருந்து, பிறகு இந்திரியத்திலிருந்து, பிறகு இரத்தக்கட்டியிலிருந்து, பிறகு வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதைப்பிண்டத்திலிருந்து படைத்தோம். உண்மை நிலையை உங்களுக்கு நாம் விளக்குவதற்காகத்தான் இவற்றை நாம் எடுத்துரைக்கின்றோம். நாம் நாடுகின்ற இந்திரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருவறைகளில் தங்க வைக்கின்றோம். பிறகு உங்களை குழந்தை வடிவில் வெளிக்கொணர்கின்றோம். பிறகு உங்களை வளர்க்கின்றோம், நீங்கள் வாலிபத்தை அடைவதற்காக. மேலும் உங்களில் சிலர் முன்னரே திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். வேறு சிலர் மிக மோசமான வயோதிகத்தின் பக்கம் திருப்பப்படுகின்றார்கள். யாவற்றையும் அறிந்த பிறகு எதையும் அறியாத நிலையை அடைவதற்காக. இன்னும் நீங்கள் பார்க்கின்றீர்கள், பூமி வறண்டு கிடக்கின்றது. அதில் நாம் மழையை பொழியச் செய்ததும் உடனே அது சிலிர்த்து செழித்து வளர்ந்து விதவிதமான அழகிய தாவரங்களை முளைப்பிக்கச் செய்கிறது. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَن فِي الْقُبُورِ. இவை அனைத்திற்கும் காரணம் இதுதான். சின்னமாக அல்லாஹுதான் உண்மையானவன். மேலும் உயிரற்றவற்றை அவனே உயிர்ப்பிக்கின்றான். மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். இன்னும் மறுமை நாள் வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை என்பதற்கும் இது ஒரு சான்றாகும். மேலும் மண்ணறைகளில் உள்ளவர்களை சின்னமாக அல்லாஹ் எழுப்புவான். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ ثَانِيَ عِطْفِهِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ لَهُ فِي الدُّنْيَا خِزْيٌ وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. மக்களில் வேறு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானமோ வழிகாட்டுதலோ ஒளியூட்டும் வேதமோ எதுவுமின்றி பிடரியை நிமிர்த்திக் கொண்டு அல்லாஹுவை பற்றி தர்க்கம் புரிகின்றார்கள். மக்களை இறைவழியிலிருந்து பிறழச் செய்ய வேண்டும் என்பதற்காக. இத்தகையவர்களுக்கு உலகில் இழிவுதான் இருக்கிறது. மேலும் மறுமையில் அவர்களை நாம் நெருப்பின் வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். இதுதான் உன்னுடைய கரங்கள் உனக்காக தயார் செய்து வைத்துள்ள எதிர்காலம். தவிர அல்லாஹு தன்னுடைய அடிமைகள் மீது அக்கிரமம் இழைப்பவன் அல்லன். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقَلَبَ عَلَى وَجْهِهِ خَسِرَ
الدنيا والآخرة ذلك هو الخسران المبين يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه ذلك هو الضلال البعيد يدعو لمن ضره أقرب من نفعه لبئس المولى ولبئس العشير மேலும் மனிதர்களில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றார்கள். தங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமாயின் அதை கொண்டு மனநிறைவு கொள்கின்றார்கள். துன்பம் ஏற்படுமாயின் தலைகீழாக மாறிவிடுகின்றார்கள். அவர்கள் இம்மையையும் இழந்து விட்டார்கள், மறுமையையும் இழந்து விட்டார்கள். இதுதான் பகிரங்கமான நஷ்டமாகும். பிறகு அவர்கள் அல்லாஹுவை விடுத்து தங்களுக்கு எவ்வித நஷ்டத்தையும் லாபத்தையும் அளிக்க முடியாதவற்றை அழைக்கின்றார்கள். இதுதான் வழிகேட்டின் இறுதி எல்லை. எவர்களின் தீமை நன்மையை விட நெருக்கமாக இருக்கின்றதோ அவர்களையே இவர்கள் அழைக்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாவலர்களும் மிக மோசமானவர்கள், அவர்களுடைய தோழர்களும் மிக மோசமானவர்கள். إِنَّ اللَّهَ يُدْخِلُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يُرِيدُ. இதற்கு மாறாக இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் சின்னமாக அல்லாஹ் நுழைவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்றான். من كان يظن أن لن ينصره الله في الدنيا والآخرة فليمدد بسبب إلى السماء ثم ليقطع فلينظر هل يذهبن كيده ما يغيظ. இம்மையிலும் மறுமையிலும் தனக்கு எவ்வித உதவியும் அல்லாஹ் புரிந்திட மாட்டான் என்று எவன் சந்தேகம் கொள்கின்றானோ அவன் ஒரு கயிற்றின் துணையால் வானத்திற்கு சென்று அதை பிளக்கட்டும். பின்னர் தனது உபாயத்தை கொண்டு தனக்கு எது வெறுப்பாய் உள்ளதோ அதை தடுத்திட முடியுமா என்று பார்க்கட்டும். وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ آيَاتٍ بَيِّنَاتٍ وَأَنَّ اللَّهَ يَهْدِي مَن يُرِيدُ. இவ்வாறே தெளிவான விஷயங்களை கொண்டதாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம். மேலும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழி அளிக்கின்றான். إِنَّ الَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ هَادُوا وَالصَّابِئِينَ وَالنَّصَارَى وَالْمَجُوسَ وَالَّذِينَ أَشْرَكُوا إِنَّ اللَّهَ يَفْصِلُ بَيْنَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் யூதர்கள், நட்சத்திரத்தை வணங்கும் சாபிகள், கிறிஸ்தவர்கள்,
நெருப்பை வழிபடுகின்றவர்கள் மற்றும் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் ஆகிய அனைவரிடையேயும் மறுமை நாளில் சின்னமாக அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நிச்சயமாக யாவுமே அல்லாஹ்வின் பார்வையில் உள்ளது. أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يَسْجُدُ لَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ وَالشَّمْسُ وَالْقَمَرُ وَالنُّجُومُ وَالْجِبَالُ وَالشَّجَرُ وَالدَّوَابُّ وَكَثِيرٌ مِنَ النَّاسِ وَكَثِيرٌ حَقَّ عَلَيْهِ الْعَذَابُ وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُّكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மற்றும் மனிதர்களில் பெரும்பாலோரும் ஏன் அல்லாஹ்வின் வேதனைக்கு இலக்காகிய பலரும் அல்லாஹ்வின் திருமுன் சஜிதா செய்து சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீர் காணவில்லையா? அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துகின்றானோ அவரை கண்ணியப்படுத்துபவர் எவரும் இல்லை. சின்னமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்றான். هَذَانِ خَصْمَانِ اخْتَصَمُوا فِي رَبِّهِمْ فَالَّذِينَ كَفَرُوا قُطِّعَتْ لَهُمْ ثِيَابٌ مِّن نَّارٍ يُصَبُّ مِن فَوْقِ رُءُوسِهِمُ الْحَمِيمُ يُصْهَرُ بِهِ مَا فِي بُطُونِهِمْ وَالْجُلُودُ وَلَهُم مَّقَامِعُ مِنْ حَدِيدٍ كُلَّمَا أَرَادُوا أَن يَخْرُجُوا مِنْهَا مِنْ غَمٍّ أُعِيدُوا فِيهَا وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ. இவர்கள் தங்களுடைய இறைவனை பற்றி தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கும் இரு பிரிவினர் ஆவர். இவர்களில் எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பு ஆடைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளன. இவர்களுடைய தலைகளின் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். அதனால் இவர்களின் தோள்கள் மட்டுமல்ல, வயிற்றினுள் இருக்கும் பகுதிகளும் வெந்து உருகிவிடும். மேலும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இரும்பு சம்மட்டிகள் இருக்கின்றன. மனவேதனையினால் நரகத்திலிருந்து வெளியேற அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் சுட்டெரிக்கும் தண்டனையை சுவையுங்கள் என்று மீண்டும் அதிலேயே தள்ளப்படுவார்கள். இன்னல்லாஹ யுத்கிலுல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. மறுபுறத்தில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகளும் முத்துக்களும் அணிவிக்கப்படும். மேலும் அவர்களின் ஆடை பட்டாக இருக்கும்.
பரிசுத்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது. மேலும் மாபெரும் புகழுக்குரிய தன்மைகளை கொண்ட இறைவனின் வழி அவர்களுக்கு காட்டப்பட்டது. இன்னல்லதீன கஃபரு வயசுத்தூன அன் சபீலில்லாஹி வல் மஸ்ஜிதில் ஹராமில் லதீ ஜஅல்நாஹு லின்னாஸி ஸவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத் وَمَن يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. சின்னமாக எவர்கள் நிராகரித்தார்களோ, மேலும் எவர்கள் இன்று அல்லாஹ்வின் வழியை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இன்னும் மக்கள் அனைவருக்காகவும் நாம் நிர்மாணித்த மஸ்ஜிதுல் ஹராமை ஸ்தல மக்களுக்கும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கும் சம உரிமை உள்ள மஸ்ஜிதுல் ஹராமை தரிசிப்பதை தடை செய்கிறார்களோ, அத்தகையோரின் நடத்தை கண்டிப்பாக தண்டனைக்குரியதாக இருக்கிறது. மேலும் எவர்கள் இந்த மஸ்ஜிதில் நேர்மை தவறி கொடுமை இழைக்கின்றார்களோ, அத்தகையவர்களுக்கு நாம் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. நாம் இப்ராஹீமுக்கு காபா எனும் இந்த ஆலயத்தின் இடத்தை பின்வரும் கட்டளையுடன் நிர்ணயம் செய்து கொடுத்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். எப்பொருளையும் என்னோடு இணையாக்காதீர். மேலும் தவாப் சுற்றி வருவோருக்காகவும் நின்றும் குனிந்தும் தரையில் சிரம் வைத்தும் வணங்குவோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக. وَأَذِّن فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُوا اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْبَائِسَ الْفَقِيرَ. ஹஜ் செய்திட மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்வீராக. அவர்கள் வெகு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் நடந்தும் ஒட்டகங்களில் பயணம் செய்தும் உம்மிடம் வரட்டும். அவர்களுக்காக அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள நன்மைகளை அவர்கள் காணட்டும். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய கால்நடைகளை சில குறிப்பிட்ட நாட்களில் அவனது பெயர் கூறி அறுத்திட வேண்டும். அவற்றிலிருந்து அவர்களும் உண்ண வேண்டும். வறியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அளிக்க வேண்டும். ثُمَّ لْيَقْضُوا تَفَثَهُمْ وَلْيُوفُوا نُذُورَهُمْ وَلْيَطَّوَّفُوا بِالْبَيْتِ الْعَتِيقِ. பிறகு தங்களுடைய அழுக்குகளை நீக்க வேண்டும். இன்னும் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தொன்மையான ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَّهُ عِندَ رَبِّهِ
وَأُحِلَّتْ لَكُمُ الْأَنْعَامُ إِلَّا مَا يُتْلَى عَلَيْكُمْ فَاجْتَنِبُوا الرِّجْسَ مِنَ الْأَوْثَانِ وَاجْتَنِبُوا قَوْلَ الزُّورِ حُنَفَاءَ لِلَّهِ غَيْرَ مُشْرِكِينَ بِهِ وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَكَأَنَّمَا خَرَّ مِنَ السَّمَاءِ فَتَخْطَفُهُ الطَّيْرُ أَوْ تَهْوِي بِهِ الرِّيحُ فِي مَكَانٍ سَحِيقٍ. இதுதான் கஅபா ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதன் நோக்கமாகும். மேலும் எவரேனும் அல்லாஹ்வினால் புனிதமானவை என்று நிர்ணயிக்கப்பட்டவைக்கு கண்ணியம் அளித்தால் அது அவருடைய அதிபதியிடத்தில் அவருக்கே பலனளிக்கத்தக்கதாகும். மேலும் உங்களுக்கு கூடாதென சொல்லப்பட்டவற்றை தவிர இதர கால்நடைகள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளன. எனவே விக்கிரகங்கள் எனும் அசுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். பொய்யான பேச்சுக்களிலிருந்து விலகி இருங்கள். அல்லாஹ்வுக்கு ஒருமனப்பட்ட அடிமைகளாக திகழுங்கள். அவனோடு எதனையும் இணை வைக்காதீர்கள். யாரேனும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாராயின் அவர் வானத்திலிருந்து விழுந்து விட்டவரைப் போன்று ஆகிவிடுகின்றார். இனி அவரை பறவைகள் இராஞ்சிக் கொண்டு செல்லும் அல்லது காற்று அவரை தூக்கிச் சென்று ஏதேனும் அதல பாதாளத்தில் எரிந்துவிடும். அங்கு அவர் சின்னாபின்னமாகி விடுவார். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. உண்மை நிலவரம் இதுதான். இதனை புரிந்து கொள்ளுங்கள். யாரேனும் அல்லாஹ் ஏற்படுத்திய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் அளிப்பாராயின் சின்னமாக அது இதயங்களில் உள்ள இறையச்சத்தால் விளைவதாகும். لَكُمْ فِيهَا مَنَافِعُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى ثُمَّ مَحِلُّهَا إِلَى الْبَيْتِ الْعَتِيقِ. பலிப்பிராணிகளாகிய அவற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் பயன் பெற உங்களுக்கு அனுமதி உண்டு. பின்னர் அவற்றினை பலியிடுவதற்கான இடம் தொன்மையான ஆலயத்தின் அருகிலாகும். وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنسَكًا لِيَذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ فَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَلَهُ أَسْلِمُوا وَبَشِّرِ الْمُخْبِتِينَ الَّذِينَ إِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ الصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. மேலும் ஒவ்வொரு சமூகத்தார்க்கும் பலியிடும் ஒரு நெறிமுறையை நாம் வகுத்துக் கொடுத்துள்ளோம். அந்தந்த சமூக மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள கால்நடைகளின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து அறுக்க வேண்டும் என்பதற்காக. பல்வேறுபட்ட இவ்வழிமுறைகளின் நோக்கம் ஒன்றுதான். எனவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான். அவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள். மேலும் நபியே, பணிவான நடத்தையை மேற்கொள்வோருக்கு நீர் நற்செய்தி அறிவிப்பீராக. அவர்கள் எத்தகையவர்களெனில் அல்லாஹ்வை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களின் இதயங்கள் நடுநடுங்கி விடுகின்றன. அவர்களுக்கு எவ்வித துன்பம் நேரிடினும் அதனை பொறுத்துக் கொள்கின்றனர். தொழுகையை நிலைநிறுத்துகின்றார்கள்.
நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து செலவு செய்கின்றார்கள். وَالْبُدْنَ جَعَلْنَاهَا لَكُمْ مِنْ شَعَائِرِ اللَّهِ لَكُمْ فِيهَا خَيْرٌ فَاذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَيْهَا صَوَافَّ فَإِذَا وَجَبَتْ جُنُوبُهَا فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْقَانِعَ وَالْمُعْتَرَّ كَذَلِكَ سَخَّرْنَاهَا لَكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. மேலும் பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹுவின் புனித சின்னங்களுள் ஒன்றாக நாம் ஆக்கியுள்ளோம். அவற்றில் உங்களுக்கு பெரும் நன்மை இருக்கின்றது. எனவே நிற்க வைத்து அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரியுங்கள். குர்பானி கொடுத்த பின் அவற்றின் விலாப்புறங்கள் பூமியில் சாய்ந்து விட்டால் அவற்றிலிருந்து நீங்களும் புசியுங்கள். இருப்பதை கொண்டு திருப்தி அடைபவர்க்கும் மற்றும் தங்களுடைய தேவையை வெளிப்படுத்துகின்றவர்களுக்கும் புசிக்க கொடுங்கள். இவ்வாறே இப்பிராணிகளை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளோம், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. لَن يَنَالَ اللَّهَ لُحُومُهَا وَلَا دِمَاؤُهَا وَلَكِن يَنَالُهُ التَّقْوَى مِنكُمْ كَذَلِكَ سَخَّرَهَا لَكُمْ لِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَبَشِّرِ الْمُحْسِنِينَ. அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேர்வதில்லை. ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகின்றது. இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நபியே, நற்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்வீராக. இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனூ இன்னல்லாஹ லா யுஹிப்பு كُلَّ خَوَّانٍ كَفُورٍ. எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு சின்னமாக அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கின்றான். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய, நன்றி கொள்ளக்கூடிய எவரையும் நிச்சயம் அல்லாஹ் நேசிப்பதில்லை. أُذِنَ لِلَّذِينَ يُقَاتَلُونَ بِأَنَّهُمْ ظُلِمُوا وَإِنَّ اللَّهَ عَلَى نَصْرِهِمْ لَقَدِيرٌ. الَّذِينَ أُخْرِجُوا مِنْ دِيَارِهِمْ بِغَيْرِ حَقٍّ إِلَّا أَن يَقُولُوا رَبُّنَا اللَّهُ وَلَوْلَا دَفْعُ اللَّهِ النَّاسَ بَعْضَهُم بِبَعْضٍ لَّهُدِّمَتْ صَوَامِعُ وَبِيَعٌ وَصَلَوَاتٌ وَمَسَاجِدُ يُذْكَرُ فِيهَا اسْمُ اللَّهِ كَثِيرًا وَلَيَنصُرَنَّ اللَّهُ مَن يَنصُرُهُ إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ. எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகின்றதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் சின்னமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான்.
தங்களின் வீடுகளை விட்டு அவர்கள் நியாயமின்றி வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று அவர்கள் கூறியதுதான் அவர்கள் செய்த குற்றம். அல்லாஹ் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுத்துக் கொண்டிராவிடில் மடங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், யூத ஆலயங்கள், அல்லாஹ்வின் பெயர் அதிக அளவில் கூறப்படும் மஸ்ஜிதுகள் ஆகியவை தகர்க்கப்பட்டிருக்கும். சின்னமாக தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயம் அல்லாஹ் வலிமை வாய்ந்தவனும் யாவற்றையும் மிகைத்தவனுமாவான். الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر وَلِلَّهِ عَاقِبَةُ الْأُمُورِ. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் வழங்குவார்கள், மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள். மேலும் எல்லா விவகாரங்களின் முடிவும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كَذَّبَتْ قَبْلَهُمْ قَوْمُ نُوحٍ وَعَادٌ وَثَمُودُ وَقَوْمُ إِبْرَاهِيمَ وَقَوْمُ لُوطٍ وَأَصْحَابُ مَدْيَنَ وَكُذِّبَ مُوسَى فَأَمْلَيْتُ لِلْكَافِرِينَ ثُمَّ أَخَذْتُهُمْ فَكَيْفَ كَانَ نَكِيرِ. நபியே, இறை நிராகரிப்பாளர்களான அவர்கள் உம்மை பொய்யர் என தூற்றுகின்றனர் எனில், அவர்களுக்கு முன்னர் நூஹின் சமுதாயத்தினரும் ஆது சமூது இனத்தார்களும் இப்ராஹீமின் சமூகத்தினர், லூத்தின் சமூகத்தினர் மற்றும் மதியன்வாசிகள் ஆகிய அனைவரும் பொய்யர் என தூற்றியுள்ளார்கள். மூசாவும் பொய்யர் என தூற்றப்பட்டிருக்கிறார். சத்தியத்தை நிராகரித்த இவர்கள் அனைவருக்கும் நான் முதலில் சிறிது அவகாசம் அளித்தேன், பின்னர் அவர்களை பிடித்துக் கொண்டேன். பாருங்கள் எனது தண்டனை எப்படி இருந்தது என்பதை. فَكَأَيِّن مِّن قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ فَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُّعَطَّلَةٍ وَقَصْرٍ مَّشِيدٍ. أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَتَكُونَ لَهُمْ قُلُوبٌ يَعْقِلُونَ بِهَا أَوْ آذَانٌ يَسْمَعُونَ بِهَا فَإِنَّهَا لَا تَعْمَى الْأَبْصَارُ وَلَكِنْ تَعْمَى الْقُلُوبُ الَّتِي فِي الصُّدُورِ. அக்கிரமக்காரர்கள் வசித்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கின்றோம். இன்று அவை தலைகீழாக கிடக்கின்றன. எத்தனையோ கிணறுகள் பாழடைந்தும் எத்தனையோ மான மாளிகைகள் சீரழிந்தும் கிடக்கின்றன. பூமியில் இவர்கள் சுற்றித்திருந்து பார்க்கவில்லையா என்ன? அவ்வாறு பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்களே. உண்மை யாதெனில் கண்கள் குருடாகுவதில்லை, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் குருடாகி விடுகின்றன. وَيَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَلَن يُخْلِفَ اللَّهُ وَعْدَهُ وَإِنَّ يَوْمًا عِندَ رَبِّكَ
رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِّمَّا تَعُدُّونَ وَكَأَيِّن مِّن قَرْيَةٍ أَمْلَيْتُ لَهَا وَهِيَ ظَالِمَةٌ ثُمَّ أَخَذْتُهَا وَإِلَيَّ الْمَصِيرُ. வேதனை விரைவில் வரவேண்டுமென உம்மிடம் இம்மக்கள் அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ஆனால் இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். கொடுமை புரிந்த எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன. நான் முதலில் அவற்றுக்கு அவகாசம் அளித்து பின்னர் அவற்றை பிடித்துக் கொண்டேன். மேலும் அனைவரும் என்னிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது. قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِنَّمَا أَنَا لَكُمْ نَذِيرٌ مُبِينٌ فَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَهُم مَّغْفِرَةٌ وَرِزْقٌ كَرِيمٌ وَالَّذِينَ سَعَوْا فِي آيَاتِنَا مُعَاجِزِينَ أُولَئِكَ أَصْحَابُ الْجَحِيمِ. நபியே, நீர் கூறும், மனிதர்களே, மோசமான அந்நாள் வரும் முன் நான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டுமே ஆவேன். பின்னர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் நற்பேரும் உண்டு. ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுறச் செய்வதற்காக முயற்சி செய்வார்களோ அவர்கள் நரகவாசிகளாவர். وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ مِن رَّسُولٍ وَلَا نَبِيٍّ إِلَّا إِذَا تَمَنَّى أَلْقَى الشَّيْطَانُ فِي أُمْنِيَّتِهِ فَيَنسَخُ اللَّهُ مَا يُلْقِي الشَّيْطَانُ ثُمَّ يُحْكِمُ اللَّهُ آيَاتِهِ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. நபியே, உமக்கு முன்பு நாம் அனுப்பிய எந்த தூதரானாலும் நபியானாலும் ஒரு விஷயம் நடைபெற வேண்டுமென அவர் விரும்பும் போது ஷைத்தான் அவருடைய விருப்பத்தில் இடையூறு விளைவிக்காமல் இருந்ததில்லை. இவ்வாறு ஷைத்தான் ஏற்படுத்தும் இடையூறுகளை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். பின்னர் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். لِيَجْعَلَ مَا يُلْقِي الشَّيْطَانُ فِتْنَةً لِلَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ وَالْقَاسِيَةِ قُلُوبُهُمْ وَإِنَّ الظَّالِمِينَ لَفِي شِقَاقٍ بَعِيدٍ. وَلِيَعْلَمَ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّكَ فَيُؤْمِنُوا بِهِ فَتُخْبِتَ لَهُ قُلُوبُهُمْ وَإِنَّ اللَّهَ لَهَادِي الَّذِينَ آمَنُوا إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ.
அவன் இவ்வாறு நிகழச் செய்வது எதற்காகவெனில், இதயங்களில் வஞ்சகப்பிணி உள்ளவர்களுக்கும் உள்ளங்கள் இறுகிப் போய்விட்டவர்களுக்கும் ஷைத்தான் விளைவிக்கின்ற தீமையை ஒரு சோதனையாய் ஆக்கிட வேண்டும் என்பதற்காக. உண்மையில் இந்த கொடுமையாளர்கள் பிணக்கிலும் பகைமையிலும் வெகு தூரம் சென்று விட்டிருக்கின்றார்கள். மேலும் சின்னமாக இவ்வேதம் உம்முடைய அதிபதியிடமிருந்து வந்த உண்மையாகும் என்பதை அறிவு வழங்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், இதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்காகவும், மேலும் அவர்களின் இதயங்கள் அவன் முன் பணிந்து விடுவதற்காகவும் தான் இவ்வாறெல்லாம் நிகழச் செய்தான். உறுதியாக அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்றென்றும் நேர்வழியை காண்பிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். وَلَا يَزَالُ الَّذِينَ كَفَرُوا فِي مِرْيَةٍ مِّنْهُ حَتَّى تَأْتِيَهُمُ السَّاعَةُ بَغْتَةً أَوْ يَأْتِيَهُمْ عَذَابُ يَوْمٍ عَقِيمٍ. الملك يومئذ لله يحكم بينهم فالذين آمنوا وعملوا الصالحات في جنات النعيم والذين كفروا وكذبوا بآياتنا فأولئك لهم عذاب مهين. ஆனால் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இதை பற்றி சந்தேகம் கொண்ட வண்ணம் இருப்பார்கள். எதுவரை எனில், இறுதி தீர்ப்பு நாள் அவர்களிடம் திடீரென வரும் வரை, அல்லது துயரம் மிகுந்த ஒரு நாளின் வேதனை அவர்கள் மீது இறங்கும் வரை. அந்நாளில் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரித்தானதாயிருக்கும். அவன் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவான். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ அவர்கள் அருட்கொடைகள் நிறைந்த சுவனபதிகளுக்கு செல்வார்கள். மேலும் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்யென்று உரைத்தார்களோ அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கின்றது. والذين هاجروا في سبيل الله ثم قتلوا أو ماتوا ليرزقنهم الله رزقا حسنا وَإِنَّ اللَّهَ لَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. لَيُدْخِلَنَّهُم مُّدْخَلًا يَرْضَوْنَهُ وَإِنَّ اللَّهَ لَعَلِيمٌ حَلِيمٌ. ذَلِكَ وَمَنْ عَاقَبَ بِمِثْلِ مَا عُوقِبَ بِهِ ثُمَّ بُغِيَ عَلَيْهِ لَيَنصُرَنَّهُ اللَّهُ إِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ. மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டார்களோ அல்லது மரணமடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய நற்பேறுகள் வழங்குவான். சின்னமாக அல்லாஹ் நற்பேறு வழங்குபவர்களில் மிகவும் சிறந்தவனாவான். அவர்கள் திருப்திப்படுகின்ற இடத்தில் அவர்களை நுழைவிப்பான். சின்னமாக அல்லாஹ் யாவும் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். இதுதான் அவர்களின் நல்ல முடிவாகும். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஏற்ப ஒருவன் பழிவாங்கிய பிறகு மீண்டும் அவன் மீதே அநீதி இழைக்கப்பட்டால் அல்லாஹ் அவனுக்கு அவசியம் உதவி புரிவான். சின்னமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான்.
ذلك بأن الله يولج الليل في النهار ويولج النهار في الليل وأن الله سميع بصير ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه هو الباطل وأن الله هو العلي الكبير இது ஏனெனில் சின்னமாக அல்லாஹுதான் இரவிலிருந்து பகலையும் பகலிலிருந்து இரவையும் வெளிக்கொணர்கின்றான். மேலும் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இது ஏனெனில் அல்லாஹுதான் உண்மையானவன். அல்லாஹுவை விடுத்து இவர்கள் அழைக்கின்ற அனைத்தும் போலியானவை. மேலும் அல்லாஹுதான் உயர்ந்தவனும் மாபெரியவனுமாவான். أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ أَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَتُصْبِحُ الْأَرْضُ مُخْضَرَّةً إِنَّ اللَّهَ لَطِيفٌ خَبِيرٌ له ما في السماوات وما في الأرض وإن الله لهو الغني الحميد அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கின்றான். அதனால் பூமி பசுமையாகின்றது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? உண்மையில் அல்லாஹ் நுண்மையானவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும். ஐயமின்றி அல்லாஹ் தேவைகள் அற்றவனும் மாபெரும் புகழுக்குரியவனும் ஆவான். أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ سَخَّرَ لَكُم مَّا فِي الْأَرْضِ وَالْفُلْكَ تَجْرِي فِي الْبَحْرِ بِأَمْرِهِ وَيُمْسِكُ السَّمَاءَ أَن تَقَعَ عَلَى الْأَرْضِ إِلَّا بِإِذْنِهِ إِنَّ اللَّهَ بِالنَّاسِ لَرَءُوفٌ رَحِيمٌ وَهُوَ الَّذِي أَحْيَاكُمْ ثُمَّ يُمِيتُكُمْ ثُمَّ يُحْيِيكُمْ إِنَّ الْإِنسَانَ لَكَفُورٌ நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வசப்படுத்தி வைத்துள்ளான். மேலும் கப்பலை ஒரு நியதிக்கு உட்படுத்தி வைத்திருப்பதும் அவன்தான். அது அவனுடைய கட்டளைப்படி கடலில் சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் அவனே வானத்தை தன் பிடியில் வைத்திருக்கின்றான். தன் உத்தரவின்றி அது பூமியின் மீது விழுந்து விடாமல் இருப்பதற்காக. சின்னமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிகவும் பரிவு கொண்டவனாகவும் பெரும் கருணையுள்ளவனாகவும் இருக்கின்றான். உங்களுக்கு வாழ்வு அளிப்பவன் அவனே. பின்னர் அவனே உங்களை மரணமடையச் செய்கின்றான். மேலும் அவனே உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பான். உண்மையில் மனிதன் பெரிதும் சத்தியத்தை நிராகரிப்பவனாக இருக்கின்றான். لِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنسَكًا هُمْ نَاسِكُوهُ فَلَا يُنَازِعُنَّكَ فِي الْأَمْرِ وَادْعُ إِلَى رَبِّكَ
إِنَّكَ لَعَلَى هُدًى مُسْتَقِيمٍ وَإِن جَادَلُوكَ فَقُلِ اللَّهُ أَعْلَمُ بِمَا تَعْمَلُونَ اللَّهُ يَحْكُمُ بَيْنَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كُنتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاءِ وَالْأَرْضِ إِنَّ ذَلِكَ فِي كِتَابٍ إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை நிர்ணயித்திருக்கின்றோம். அதனை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். எனவே நபியே, இவ்விஷயத்தில் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்ய வேண்டாம். நீர் இறைவன் பக்கம் அழைப்பு விடுப்பீராக. சின்னமாக நீர் நேரிய வழியிலேயே இருக்கின்றீர். அவர்கள் உம்மிடம் தர்க்கித்தால் நீர் கூறிவிடுவீராக, நீங்கள் செய்வதனைத்தும் அல்லாஹ்விற்கு நன்கு தெரியும். நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களிடையே தீர்ப்பு வழங்குவான். நீங்கள் அறியவில்லையா? வானம் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அவை அனைத்தும் ஓர் ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சின்னமாக இது அல்லாஹ்வுக்கு சற்றும் சிரமமானதன்று. وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ سُلْطَانًا وَمَا لَيْسَ لَهُم بِهِ عِلْمٌ وَمَا لِلظَّالِمِينَ مِن نَّصِيرٍ وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ تَعْرِفُ فِي وُجُوهِ الَّذِينَ كَفَرُوا الْمُنكَرَ يَكَادُونَ يَسْطُونَ بِالَّذِينَ يَتْلُونَ عَلَيْهِمْ آيَاتِنَا قُلْ أَفَأُنَبِّئُكُم بِشَرٍّ مِّن ذَلِكُمْ النَّارُ وَعَدَهَا اللَّهُ الَّذِينَ كَفَرُوا وَبِئْسَ الْمَصِيرُ இவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவற்றை வணங்குகின்றார்களோ அவற்றுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. மேலும் அவற்றை குறித்து இவர்கள் எந்தவிதமான ஞானத்தையும் பெற்றிருக்கவில்லை. கொடுமை புரியும் இம்மக்களுக்கு உதவி புரிபவர் யாரும் இல்லை. மேலும் இவர்களிடம் நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது சத்தியத்தை நிராகரிப்பவர்களின் முகங்களில் வெறுப்பு ஏற்படுவதை காண்பீர். நம்முடைய வசனங்களை இவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றவர்கள் மீது இவர்கள் பாய்ந்து விடுவார்கள் போல் தெரிகின்றது. நபியே, இவர்களிடம் நீர் கேளும், இதைவிட தீயதை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா? நரகம். சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் வாக்களித்திருக்கின்றான். மேலும் அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله
اللَّهِ لَن يَخْلُقُوا ذُبَابًا وَلَوِ اجْتَمَعُوا لَهُ وَإِن يَسْلُبْهُمُ الذُّبَابُ شَيْئًا لَّا يَسْتَنقِذُوهُ مِنْهُ ضَعُفَ الطَّالِبُ وَالْمَطْلُوبُ مَا قَدَرُوا اللَّهَ حَقَّ قَدْرِهِ إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ. மனிதர்களே, ஓர் ஊமை கூறப்படுகின்றது. அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன், ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்துக் கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே, உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே. இவர்கள் அல்லாஹ்வின் மதிப்பை எந்த முறைப்படி உணர வேண்டுமோ அந்த முறைப்படி உணரவே இல்லை. உண்மை யாதெனில் பெரும் வலிமையும் கண்ணியமும் உடையவன் அல்லாஹுவே ஆவான். அல்லாஹு யஸ்தஃபீ மினல் மலாயிகதி ருசுலன் வ மினன் நாஸ் இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ. சின்னமாக அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை சேர்ப்பிப்பதற்காக வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். மக்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான், அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான். மேலும் எல்லா விவகாரங்களும் அவன் பக்கமே திருப்பப்படுகின்றன. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا ارْكَعُوا وَاسْجُدُوا وَاعْبُدُوا رَبَّكُمْ وَافْعَلُوا الْخَيْرَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. وَجَاهِدُوا فِي اللَّهِ حَقَّ جِهَادِهِ هُوَ اجْتَبَاكُمْ وَمَا جَعَلَ عَلَيْكُمْ فِي الدِّينِ مِنْ حَرَجٍ مِلَّةَ أَبِيكُمْ إِبْرَاهِيمَ هُوَ سَمَّاكُمُ الْمُسْلِمِينَ مِنْ قَبْلُ وَفِي هَذَا لِيَكُونَ الرَّسُولُ شَهِيدًا عَلَيْكُمْ وَتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ فَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَاعْتَصِمُوا بِاللَّهِ هُوَ مَوْلَاكُمْ فَنِعْمَ الْمَوْلَى وَنِعْمَ النَّصِيرُ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ருக்கூவும் சுஜூதும் செய்யுங்கள், உங்கள் இறைவனுக்கு அடிபணியுங்கள், மேலும் நற்பணியாற்றுங்கள். இதன் மூலமே நீங்கள் வெற்றி அடையக்கூடும். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாது செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாது செய்யுங்கள்.
அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான். மேலும் அவன் தீனில், வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை. உங்கள் தந்தை இப்ராஹீமின் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்றுதான் முன்பும் பெயர் சூட்டியிருந்தான். இந்த குர்ஆனிலும் உங்களுக்கு இதே பெயர்தான். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், மேலும் அல்லாஹுவை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன். அவன் எத்துணை சிறந்த பாதுகாவலன், மேலும் அவன் எத்துணை சிறந்த உதவியாளன்.